வணக்கம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தனர். பிடிப்பட்ட 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 5 அமாவாசைதான் இருக்கிறது. அதுவரை மட்டுமே திமுகவால் ஆட முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அரசு விரைவு பஸ்களில் 90 நாட்களுக்கு முன்பதிவு செய்யும் வசதி இருப்பதால் பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு செல்வோருக்கான முன்பதிவு துவங்கியுள்ளது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேக அலுவலகம் அமைந்துள்ள பனையூருக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் விஜயின் பிரச்சார வாகன கேமரா பதிவுகளை கேட்டு சம்மன் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐப்பசி பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் கிரிவலம் செல்ல வசதியாக நவம்பர் 4 மற்றும் 5 தேதி 200 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக நிலக்கல் பகுதியில் மேம்பட்ட சிறப்பு மருத்துவமனையை நிறுவ கேரள அரசு முடிவு செய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை வட்டத்தில் உள்ள கோவிலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஆதிசிவன் கோவிலில் உள்ள திருமூலநாதர் கருவறையில் கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டிய போது ஒரு சிறிய பானையில் 103 தங்க நாணயங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சியில் மணமகன் வீட்டாருக்கு சிக்கன் 65 குறைவான அளவே பரிமாறப்பட்டதாக குற்றச்சாட்டினை கூறி மணமகள் வீட்டாருடன் சண்டை போட்டதில் பலர் காயமடைந்தனர். அமெரிக்காவில் ஆங்கில புலமை இல்லை என்று கூறி 7000 லாரி டிரைவர்களை வேலையை விட்டு நீக்கி அந்நாட்டு போக்குவரத்து துறை அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது.